ஐயோபதி சீனியர்கள் அனைவருக்கும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் மற்றும் குட் நைட். எப்போ பாருங்களோ அதை நீங்கள் அப்போ எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே யூடியூப்புக்குள்ளே வந்தவர், யூடியூப்போட கடவுள் தகப்பர், காட்ஃபாதர்னே இங்கிலீஷ்ண்ணே கடவுள் தகப்பர் அப்படின்னு சொல்லப்போனால் அண்ணன், அதாவது யூடியூப்போட பிராண்ட் அம்பாசிடர் பக்கத்தில் உட்காந்துருக்குன்னு நினைக்கும் போதே கர்வமாக இருக்குங்க. எனக்கு இருக்கக்கூடாதுங்களா, கஷ்டம். இப்போ வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஃபீச்சர் ஃபிலிம் போனாங்க, அப்புறம் இப்போ யூடியூப்லேருந்து ஃபீச்சர் ஃபிலிம் வந்திருக்காங்க. அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கி ஆர்ஜே விக்னேஷ் அண்ணன் கூட வந்துட்டு நம்மளோட ஷோ நாங்கள் வந்துட்டோம் சொல்லு எல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஆர்ஜே விக்னேஷ் வந்திருக்காரு, அவருக்கு வணக்கம். அவ்வளோதான் கண்டென்ட் இல்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு 5 நிமிஷமாவது நான் போகணும். சரி, வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஐயோபதி பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் இனிய காலை மாலை இரவு வணக்கம். சாரோட ஸ்டைல்லையே கேள்வியெலாம் ரொம்பவே கம்மி தான். நீங்கள் என்னெல்லாம் பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை மட்டும் பேசுங்க. நடுவில் ஒரு 5 செக்மெண்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு பேர் வந்துட்டு திருக்குறள் ரிவ்யூ, சரிங்களா? அதாவது வந்துட்டு நான் சில ஷோஸோட பேர்லாம் சொல்லுவேன், அதுக்கு வந்துட்டு 2 வார்த்தையில் வந்துட்டு நீங்கள் ரிவ்யூ சொல்லணும். ஃபஸ்ட்டு ஷோ சொல்வதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை. டம்பஸ்ட் ரிவ்யூ கிடையாது, பாத்தியாரு வாயை திறந்து பேசணும். சொல்வதெல்லாம் உண்மை. நல்லா இல்லைன்னு சொல்லலை, நல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். நான் என்ன சொல்லியிருந்தாலும் அதான் சொல்லியிருப்பான். போலாம், அடுத்த ரிவ்யூ சொல்லுவேன். ஓகே, 2வது ஷோ வந்துட்டு ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க ஷோ, கொக்கு நெட்ட கொக்கு போட்ட முட்டை கட்ட முட்டை. அப்படி சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லு. கொக்கு ஒரு சிட்ட முட்டை நட்ட முட்டை. நளினம் எனக்கு வராத. சரி, ஓகே. பிக் பாஸ். பிக் பாஸ் ஊரே சேர்ந்து திட்டுவாங்க, ஊரே சேர்ந்து காரி துப்புவாங்க, ஆனா டெய்லி பார்த்துட்டு துப்புவாங்க. அப்புறம் எப்படி ஓவியாவுக்கு 1.5 கோடி ஓட்டு வரும்? அண்ணனே 10,000 ஓட்டு போட்டிருப்பா. அப்படியே நம்ம கிட்ட சும்மா சொல்றேன். போட்டிங்களா இல்லையா? சத்தியம் பண்ணு. என்னடா இப்படி அல்கரா பேசுறான்? அது ஒரு இன்டர்வியூ. ஆர்ஜே பாலாஜி போட்டிங்களா பொம்பளை பையன் கேட்டுட்டு இருக்காரு, அவரை கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு ஆம்பளை பையன் கேட்டா நீங்க சரி, ஓகே. ஓட்டு போட்டிங்களா இல்லையா ஓவியாக்கு? சத்தியம் பண்ணு. யோ, நான் ஓட்டு போட்டேன் போன எலெக்ஷன்ல, ஓவியாக்கெல்லாம் கிடையாது. ஓவியானா அடுத்த எலெக்ஷன்ல நிற்பாங்க, எல்லாரும் ஓட்டு போடுங்க, அப்படியே கொண்டு போங்க. ஓகே, 3rd ஷோ அந்தரங்க நேரம் ஐடி. பார்க்காத மாதிரியே நீங்க ரியாக்ஷன் கொடுக்க கூடாது. அது எப்படிலாம் நடிக்கிறாரு போடுறான். பார்த்தது ஓகே. அந்தரங்க அந்த ஷோ பார்த்ததுலன்னா கூட அந்த டைட்டில் வச்சே நீங்க சொல்லலாம். இல்ல, நான் பார்த்திருக்கேன். பார்த்தது தெரியுமே எங்களுக்கு. அந்த ஐடிவின்னு ஒரு டிவி இருக்கதே நமக்கு அந்த ஷோ மூலமா தானே தெரியும். அதை தவிர்த்து யாருக்காவது ஐடிவின்னு ஒரு டிவி எல்லாரும் நீ ஆங்கர் வேலைக்கு கூப்பிட்டாங்க. ஐடிவி அந்தரங்கம். சரி, ஓகே. இந்த ஷோவை பற்றி சொல்லணும்னா எனக்கு இந்த 2 லைனில் சொல்கிறது தான்டா. ஒரு 4 லைன் சொல்லி நாங்கள் எடிட் பண்ணிக்கிறோம். நல்ல சமூகத்துக்கு தேவையான ஒரு இன்றியமையாத அத்தியாவசியமான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்ல வேணாம், நிகழ்ச்சி தொகுப்பாளினி. அதுதான் அண்ணங்கிட்ட போட்டு என்னைக்காவது ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு டாக்டர் பாவம் MBBS மாட்டாங்க. அவர் பாவம், அவருக்கே தாடி பாலாஜி மாதிரி இருப்பாப்புல, தட்டுனா வெட்டுனா விழுவுற மாதிரி. அடுத்து 4வது ஷோ ரொம்ப முக்கியமான ஷோ ப்ரோ, எல்லாரும் மனதிலும் இடம்பெற்ற ஒரு ஷோ. நார்த் இந்தியாலாம் கூட பார்த்துட்டு சொன்னாங்க, பீப் ஷோ. ஸ்மைல் சட்டை, பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்ற அந்த பேரையே கெடுக்க ஒரு கலகம் விளைவிக்கிற ஒரு ஷோ. தொடச்சுக்குவேன், தன்னடக்கம். அந்த வேர்டு தான் எல்லாத்தையும் நானே எடுத்து கொடுக்குறதுக்கு அப்புறம் நீ எதுக்கு? ஆனா அப்புறம் உங்களோட குருநாதனா எடுத்துட்டு இந்த தனுஷ் ஒரு படத்துல அப்பா சாமி அடுத்து போ. இந்த பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 4வது இதுக்கு சொன்னீங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் பண்ண பொலிட்டிக்கல் ட்ரோல் வீடியோ என்ன? ஸ்மைல் சட்டை பொலிட்டிக்கல் ட்ரோல். அப்போ இந்த வெள்ளம் வந்துருந்துச்சு, வெள்ளம் முடிஞ்சிட்டு கம்பேக்கு, அம்மா வரட்டும்னு காத்திருந்தோம், அதான் நாங்கள் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதுதான் பீப் ஷோவில் பண்ண ஃபர்ஸ்ட் பீப் ஷோ. எடுத்தோடனே மிகப்பெரிய எதிர்ப்புலாம் வந்துச்சு, ஏன்னா அது ரொம்ப புதுசு. இன்னைக்கு எல்லாரையும் கலாய்க்கிறாங்க, ஆனால் அன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சப்ப அரசியல் கலாய் அப்படின்றதே இல்லை. அப்படியே கலாய்ச்சாலும் முகம் காட்டி யாரும் கலாய்க்கல. இன்னும் பெருமையாக சொல்லணும்னா, மறைந்த முதல்வர் அம்மா அவர்களாக இருக்கட்டும், இப்போ ஐயா கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், 2 பேருமே முழு நினைவோடு அரசியலில் இயங்கினப்போ அவங்கள கலாய்ச்சவங்க நம்ம தான்.
ஸோ அப்படி ஆரம்பித்தோம் அந்த ஷோ. பீப் ஷோவில் 2 பேரையுமே மாற்றி மாற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பண்ணிடுவோம். ஸோ அந்த எபிசோடை தாண்டி அது பயங்கரமான வெற்றி தான். ஏன்னா நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சு. மொதல் வீடியோவே அந்த சேனலை பேரை பதிவு பண்ணுச்சு. அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம். பீப் ஷோவாகவே கண்டினியூ பண்ணோம். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ. அது அப்பப்போ இருக்கதாங்க செய்யும். எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. மிரட்டல்கள் இருக்கும், மிதமான மிரட்டல்கள் இருக்கும், சில நேரத்தில் ரொம்ப கனமான மிரட்டல்களும் இருக்கும். ரொம்ப க்ளோஸில் இருக்கவங்கள வச்சு மிரட்டுவாங்க, சென்டிமெண்ட்லாம் மிரட்டுவாங்க. எல்லாமே சந்திச்சிட்டோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. போக போக கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ் ஆகிட்டாங்க அரசியல்வாதிகளும். அண்ட் மோரோவர் இன்னைக்கு என்னோட வாயை அடைச்சிடலாம், என்னை மாதிரி ஒரு 10,000 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேரோட வாயும் கண்டிப்பாக அடைக்க முடியாது. ஸோ அதனால விட்டுறாங்க. அப்படி இப்போ நம்மளுமே கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, கேலி கிண்டல் அப்படின்றதை தாண்டிய ஒரு விமர்சன அரசியலுக்குள்ளே போகலாம். அதுதான் அடுத்த கட்டமாக இருக்கும்னு யோசிக்கிறோம். ஸோ நேரடியாக இந்த மாதிரியான பேட்டிகள்லாம் இனி இருக்கும். சூப்பர் ப்ரோ. இதுதான் எதிர்பார்க்குறோம், மக்கள் அதான் எதிர்பார்ப்பாங்க. மீசை முறுக்கு வந்துட்டு அதாவது பயங்கரமாக ஓடிட்டுருக்க ஒரு படம்னே சொல்லலாம். டிக்கெட்லாம் கிடைக்கல எங்களுக்கு. ஓகே, ஒரு யூடியூபராக இல்லாமல், இந்த படத்தில் நடித்த ஒரு பர்சனாக இல்லாமல், எதுக்கு மீசை முறுக்க ஒரு சராசரி மனிதன், பாமர மக்கள் 150 ரூபா கொடுத்து பார்க்கணும்? ரொம்ப நாளாகவே நான் நிறைய இடங்களில் பேசும்போது, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசும்போது சொல்கிறது, இந்த படங்களில் வேல்யூஸே சொல்ல மாட்டேங்கிறாங்க. முன்னெல்லாம் வானத்தை போல, சூரிய வம்சம்லாம் எவ்வளோதான் நம்ம இப்போ கலாச்சாரம், வானத்தை போல அப்படின்ற ஒரு படம் வரலன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றதே நம்ம வெளியுலகத்துக்கு சொல்லியிருக்க முடியாது. அப்போ தான் நம்மளோட அண்ணனை பார்க்குறப்ப வானத்தை போலன்னு இப்போ நம்ம கிண்டல் பண்ணாலுமே கூட ஒரு ஃபீல் அதில் இருக்குது. சூரிய வம்சம் பார்க்குறப்போ ஒரு அப்பாவோட உண்மையான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அவன் எப்படி உன்னை முன்னாடி திட்டுவான், பின்னாடி போடுவான், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த படம் காமிச்சிச்சு. ஈவன் 7G ரெயின்போ காலனியில் கூட அப்பா பையனுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் காட்டியிருப்பாங்க. இப்படி இந்த வேல்யூஸை சொல்லக்கூடிய படங்கள் நாளுக்கு நாள் இல்லாமல் போதோ, திருடுறது, கொள்ளடிக்கிறது, கடத்தல் பண்ணுறது, கற்பழிக்கிறது, டேட்டிங் போகிறது, ஒரு பொண்ணை ஏமாத்துறது, இல்லை அந்த பொண்ணை பழி வாங்குறது, இதெல்லாம் தான் கதைகளாக வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷனில் இதை தாண்டி ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிற படமாக மீசை முறுக்கு இருக்கும். ஸோ வேல்யூஸை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த படங்களை கண்டிப்பாக நம்மளும் பார்க்கணும், 4 பேருக்கு சொல்லி பார்க்க வைக்கணும். நீ டிக்கெட் கிடைக்கலன்னு விடக்கூடாது, நீ 4 பேர் டிக்கெட் எடுத்து அனுப்பிச்சுடணும். பிச்சை எடுத்தாவது நான் டிக்கெட் வாங்கி அந்த படத்துக்கு நான் போய் பார்த்தே தீருவேன். நாங்கள் இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட 2 கேமரா இருக்கு. முதல் காரணம் சொல்லவா? பூரா பேர் இன்ஜினியர், பூரா பேர் ஒரே கிளாஸ்ல படிச்ச இன்ஜினியர். அதுதான் முக்கியமான காரணம். ஓகே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்மைல் செட்டை லான்ச் பண்ணீங்க, ரவுண்டாக ஒரு இதெல்லாம் வச்சு ஸ்மைல் வெப் ரேடியோ லான்ச் பண்ணீங்க. அந்த இதுக்கு வந்துட்டு நானும் அந்த மச்சாவத்தை நிற்கிறான் பார்த்தீங்களா, அவனும் வந்திருந்தோம், முக்கில் நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு பார்க்கும்போது திடீர்னு நாங்களும் முக்கில் தான் நின்றுட்டு, நீங்கள் ஸ்டேஜில் நின்று பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு வந்துட்டு நம்ம இப்போ ஆதி வந்திருக்காரு அப்படின்னு பூரா பேர் உங்களை பார்க்காம அவர் பின்னாடி போயிட்டாங்க. உங்களுக்கும் அவருக்குமான நட்பு எப்படிப்பட்டது, இது எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி எங்களுக்கு? இது ஒரு படத்தில் சேர்ந்து நடித்ததுக்கப்புறம் நண்பர்களாகல, நண்பர்களானதுக்கப்புறம் படத்தில் நடிச்சிருக்கோம், அப்படி தான் சொல்லணும். அவரோட இருக்கிற அவர் எப்பயுமே பயங்கர பாசிட்டிவான ஒரு பாசிட்டிவிட்டி குடவுனுங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த ஹேட் செம்மையாக இருக்குது, இந்த சூப்பராக நீங்கள் ஆங்கரிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே இல்லாத விஷயங்களை கூட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில், அதாவது அவருக்கு தேவை அந்த நேரம் அந்த நபர் எந்த விதத்துலையும் டவுன் ஆகிடக்கூடாது, அவங்களுடைய திறமை என்னவோ அந்த திறமையில அவங்க மிகப்பெரிய அளவில் ஷைன் ஆகும்னு சொல்லி உண்மையில ஆரோக்கியமான அட்வைஸும் கொடுப்பாரு. இந்த மாதிரி தப்பா விஷயங்கள் இல்ல, நல்ல அட்வைஸும் கொடுப்பாரு. ஸோ அப்படி எங்கெங்கெல்லாம் திறமைகள் இருக்கோ எல்லா இடத்தையும் பயங்கரமா ஸ்பாட் அவுட் பண்ணுவார். இந்த படம் முடிகிறதுக்குள்ளேயே என்கிட்ட ஒரு 10 பேரையாவது சொல்லியிருப்பார், பிரதர் அவர் செமையா பண்றான் பிரதர், அந்த பையன் ஏதாவது பண்ணும் பிரதர், இந்த பையன் செமையா பண்றான், இவனுக்கு ஏதாவது பண்ணும் பிரதர்னு அடுத்தடுத்து, அதான் அப்படி சொல்றப்பே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப அடுத்த படத்துல நம்ம இல்லை அப்படின்னு. ஓகே, அதை அவர் இன்டைரக்டா சொல்லுவாரு, நீங்க வந்துட்டீங்க பிரதர், அடுத்து நீங்க சூஸ் பண்றதெல்லாம் பெஸ்டா பண்ணணும் அப்படின்றாரு. எல்லா நேரங்கள்லயும் சப்போர்ட்டாவே இருந்திருக்காரு. இந்த படம் பண்ண போறோம்னு சொன்னாரு, பண்ணாரு. ஆனால் பண்ணுறேன்னு சொன்னதை விட பெருசாக எனக்கு பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். படத்தோடைய பொசிஷனிங் என்னுடைய கேரக்டர் வச்சு பார்க்கும்போது நிறையா பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். காசு இல்லப்பா, ஒரு கோடி இல்ல, முதல் படத்துக்கு என்ன தரணுமோ அதை தந்துருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல அப்படிலாம் கிடையாது. எங்களுடைய ப்ரொடக்ஷன் அவனி மூவிஸ் ஒரு தங்கமான ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே எனக்கு கேரவான்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் நல்லா சோறு போட்டாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி பழைய சோறு டெய்லி கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கிடையாது, அது எனக்கு ஸ்பெஷல். அந்த மாதிரிலாம் நிறைய நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க நம்மளோட ப்ரொடக்ஷன். ஸோ காசுலாம் நிறைய கொடுத்தாங்க. இப்போ வேறு இந்த ரவுண்டு ஏன் வச்சு நீ யோசிப்பா போகலாம். நவரஸ்தோட லிஸ்ட் வேணும். நவரஸ்தை நீ முதல்ல மனப்பாடம் பண்ணி சொல்ற, கைக்கில் போட்டா
நீ மனப்பாடம் பண்ணி சொல்லு, நான் பண்றேன். இல்ல உனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ சொல்லு, பண்றேன். நீ பார்த்து சொல்ற. இது கேவலமான மட்டமான ஒரு நான் இன்ஜினியர், நான் அப்படித்தானே இருப்பேன். ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? வாய் மேல கை வச்சா அவ்வளவுதான்டா ஆச்சரியம். வந்துருச்சுல, பிடிச்சிட்டோம்ல. நவரசம். ஓ அது ஹெட்டிங் அது. சாரி ப்ரோ. கோவம். ஆமா. அதாவது நாங்க ஒரு 1/2 hour லேட்டா வந்தோம்ல, அந்த கோவம். அவ்வளவுதான் வரும். அடுத்து வெறுப்பு. ஐயா, கோவத்துக்கும் வெறுப்புக்கு என்னடா டிஃப்ரெண்ட் இருக்கு. தமிழ்ல இருக்கு. நாம் தமிழர் தெரியுமா இல்லையா உங்களுக்கு? என் அன்பு நெஞ்சங்க. வெறுப்பு. என்னடா பண்ண வர? சூப்பர் ப்ரோ. எங்க வீட்டாண்ட மீன் விற்கிற ஆயா அப்படி தான் பார்க்கும். ஒரு மீன் எக்ஸ்ட்ரா போடுக்கா அப்படின்னா ஐயா அப்படின்ற மாதிரி பார்க்கும். வீரம். வீரர் போடா. பீஜம்லாம் போட்டு 4 பேர் ஓடுங்க பின்னாடி. அண்ணா இப்படி ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்க்கட்டும். சிரிப்பு. சிரிப்பு. நம்மளை பார்த்தா சிரிக்கிறாங்க, நம்ம இதுக்கு சிரிச்சுக்கிட்டு. எதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி அது மாதிரி எழுதிக்கும். இரக்கம். தாய் பாசத்துல நம்மளும் இருக்கு. நல்லா சாப்பிட்டு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது வயிற்ற கலக்குனா அப்படிதான் ஒரு ஃபீலிங். அது பண்ண ரைட்டு. மிஸ் கேன் ஐ கோ டு ஒன் பாத்ரூம்? சாந்தி யாரா? மியா கலீஃபா படம் பார்க்கும்போது நான் அப்படிதான் உட்காந்துருக்கேன். அப்படியே ப்ரோ அது திகைச்சு போய் உட்காந்துருக்கணும் ப்ரோ. மியா கலீஃபா படம் பார்க்குறப்போ உட்காந்துருந்தாலும் அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. கட் பண்ணி இதை கட் பண்ணி ஸ்மைல் சேட்டை கிடையாது. ஐயோ பத்திச்சு நாங்கள் கட் பண்ணிடுவோம். பயம். பயம். ப்ரோ நீங்க ஒருத்த வந்துட்டு உங்களை வந்துட்டு போலீஸ்க்கு வந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கீழெல்லாம் கூப்பிட்டு பேசினாங்கல்ல, அப்ப நீங்க பயந்தீங்களா? ஆமா, பயங்கரமான பிராங்க். இது எப்படி எடுத்துக்கிறது நான்? 3வது செக்மெண்ட். இந்த செக்மெண்டோட பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லித்தல எப்படி யோசிச்சிருக்க மாட்டீங்க, சொல்லு. சாரி ராங் நம்பர். இந்த செக்மெண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு பேர் வந்து சாரி. பிராங்க் கால் பண்ண சொல்லாதீங்க, பண்ண மாட்டேன். எனக்கு பிராங்க் கால் பண்ண தெரியாது, பிடிக்காது. யாருக்காவது பண்ணுங்க. பக்கத்து ரூம்ல உட்காந்து இப்படி வேண்டாம். அந்த பிராங்க் வந்து பண்ணாங்க, சும்மா இருக்கலாம். வேணாண்டா சொல்லி பிராங்க் கால் வேணாம், வேற ஏதாவது. சரி ஓகே ப்ரோ, நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடும். இந்த செக்மெண்டோட பேர் வந்துட்டு ரோஸ்ட் 2.0. இப்போ நீங்க ரோஸ்ட்டுக்கு வந்துட்டு இதுவரை எத்தனை பேர் கூப்பிட்டுருக்கீங்க? ஸ்மைல் ஷெடர் 2 பேர் தான் நான் பார்த்தேன். இல்லை 2 தான் வந்திருக்காங்க. 7-8 பேரை கூப்பிட்டுருக்கோம், ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். 2 ரோஸ்ட் தான். வெங்கட் பிரபு சார். அப்புறம் அதுக்கு பின்னாடி இருந்த சூச்சமத்தை கண்டுபிடிச்சிட்டோம். பேர் மட்டும் ரோஸ்ட்னு வைக்கிறது இல்லை, அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்ச வீடியோலாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ ரீசெண்டாக வர இன்டர்வியூஸ்லாம். சரி ஓகே. ரோஸ்ட் 2.0 நீங்க வந்துட்டு இந்த சினிமா பிரபலங்களை மட்டும் நீங்க கூப்பிட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அரசியல் பிரபலங்களை கூப்பிட்டு நீங்க ரோஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு நான் 3 ஆப்ஷன் கொடுக்குறோம். இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்துட்டு நீங்க ரோஸ்ட் பண்ணணும். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாசா விஞ்ஞானி நாஞ்சில் சம்பத். சரி ஓகே. அப்புறம் நம்ம ஊர் விஞ்ஞானி தெர்மாக்கோல் செல்லூர் ராஜா. சூப்பர். 3வது தீபா அம்மா பேரவை. 3மே ரொம்ப டஃப்பா இருக்கு. 3 பேர்ல யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? நான் தான் அவங்க நினைச்சீங்கன்னா நீங்க ரோஸ்ட் பண்ணுங்க. சரி ஆர்வி. நீங்க யாருக்கு 3 பேர்ல யாரு வேணும் உங்களுக்கு? 3 பேர்ல யாரா? மூஞ்ச பார்த்து யோசிக்கிறாரு, இவனுக்கு என்ன கொடுக்கலாம்? எல்லாமே பொசுக்கு பொசுக்குன்னு சொல்றீங்களே எப்படி? ஆர்ஜே விக்னேஷே நம்ம வந்து சிந்திக்க வச்சிருக்கோம். இந்த பெருமைலாம் நமக்கு தான், இந்தியாவிலே நமக்கு தான் இருக்கு. என்னடா ஒரு மாதிரி ஜெயதீபா பவுடர். சரி ஜெயதீபா. ஓகே, தொப்பி போட்டு தான் நினைச்சுங்க. ஜெயதீபா அவர்கள் ஒரு கற்பனை இப்போ நம்ம பேசுறது. பவுடர்லாம் கரெக்டாக இருக்கப்போ? பவுடர் கரெக்டாக இருக்கு. இந்த முகம் தான் சரியில்லை, பவுடர் கரெக்டாக இருக்கு. தாடி எடுத்து வந்துருக்கணும். நீ ஜெயதீபா சொல்ல எனக்கு எப்படி தெரியும்?
இல்லை நான் உள்ளே போயிட்டேன். அப்படின்னு உள்ள போயா? சரி போகலாம். வணக்கம் லேடி ப்ரோ. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். ஏன்னா நிறைய விதத்தில் நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக வாழ்றீங்க. தேங்க்யூ. இப்போ வந்து பொதுவாக ஒரு கட்சியிலேருந்து வெளில வருவாங்க, இன்னொரு கட்சி தொடங்குவாங்க, அந்த கட்சியை நடத்துவாங்க. நீங்கள் அந்த கட்சியிலேருந்து வெளில வந்து ஒரு கட்சி தொடங்குனீங்க. அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கட்சி தொடங்கினாரு. அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு கட்சி தொடங்கினாரு. அப்புறம் அந்த வீட்டு பக்கமாக போயிட்டு வரவங்கெல்லாம் இப்போ கட்சி தொடங்குறாங்க. ஸோ ஒரு 7-8 கட்சி தொடங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். எப்படி இது என்ன? அரசியலுங்கிறது எல்லாருக்குமே யூஸ் ஆகிற விஷயம். பொதுவான இல்லை, இப்போ ஒரு கட்சினா ஒரு தலைவர் இருக்கணும், தொண்டர்கள்லாம் இருக்கணும், அப்போதான் அது கட்சி சொல்லுவாங்க. வெறும் தலைவராக இருக்கீங்களே, ஒரு கட்சிக்கு நீங்கள் தலைவர், ஒரு கட்சிக்காக தலைவர், தொண்டர்கள்லாம் யாரு என்ன? அதே மக்கள் தான் கூற வேண்டும். மக்கள் தான் சொல்லணும். சரி சரி. இல்லை நான் நினச்சேன், இப்போ ஓட்டு போடணுன்னா ஓட்டில் பற்றி எத்தனை தொகுதி இருக்கு தெரியுங்களா அவருக்கு? தொகுதி நேற்று படி கணக்கு பார்த்தீங்கன்னா 4 4s are 42 48 நினைக்கிறேன். 40 அப்சல்யூட்லி ரைட்டாக இருக்குது. அதுவும் நேற்று நைட்டு தான் தெரியும் அப்படின்னு. நைட்டு வந்து 48. இப்போ 48 பேர் நிற்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா உங்கள்கிட்ட? நான் 3 தொகுதி நிற்கிறேன். நான் 3 தொகுதி. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி நிற்கணுமா இல்லையா? இது நான் சொல்ல அவங்களே சொல்லியிருக்காங்க. இல்லை ஒரு மாதிரி இல்லையா அவங்களுக்கு? ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுவே இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல, அதுக்குள்ள இன்னொரு கட்சின்னா அது மாதிரி சொல்றதுக்கே சரியில்லை. என் முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒரு சேனலே 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் தொட்டில், அதுக்குள்ள ஒரு 62 சேனலு, ஆஃபீஸு, லைட்டு வேற போட்டுக்கிறாங்க. அதுக்கு இப்போ உங்களெல்லாம் நாட்டுக்குள்ள ஒரே ஒரு ஆள் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. உங்களை மாதிரி தினம் ஒவ்வொருத்தர் உருவாக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்கெல்லாம் கலாய்க்கணும். ஒரு சேனல் எப்படி கலாய்க்க முடியும்? 4 சேனல் தானே கலாய்க்க முடியும். கலாய்க்கிறத பற்றி நீங்கள் பேசவே கூடாது. தம்பி உங்கள் பேர் என்ன ஃபர்ஸ்ட் சொன்னீங்க? விக்னேஷ். அதுக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் போட்டீங்க, அது என்னது? ஆர்ஜே விக்னேஷ். உங்களை விட அந்த தம்பி சுதாகரன் நல்லா கலாய்க்கிறானே. நீங்கள் வந்து கோபி என்னையே கலாய்க்கிறான். அதனால கோபி எனக்கு பிடிக்காது. சுதாகரன் நல்லா கலாய்க்கும். கற்றுக்கிட்டு வாங்க, அப்புறம் பேசுங்க. இன்டர்வியூ வச்சுக்கணும். நீங்கள் கற்றுக்கிட்ட அரசியலுக்குள்ள வந்த மாதிரி. ஆமாம் ப்ரோ, திரும்பி போட்டியாக இருந்தாங்க. நான் மகிழ்ச்சி ப்ரோ. மக்கள் விருப்பம் ஒன்று இருக்கு. நீங்கள் வரத்துக்கு முன்னாடி வந்துட்டு, இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி வந்துட்டு காலைல ஃபேஸ்புக்கில் ஐயோபத்திக்ஸ் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஆர்ஜே விக்னேஸ்வரன் வந்துட்டு இன்னைக்கு பேட்டி எடுக்க போகிறோம், உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, அவர் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னன்னா நீ பார்க்கவே இல்லை கேட்டிருக்காரு ப்ரோ, அடுத்து ஹீரோவா நடிக்க போறீங்களாமே, உண்மையா பொருளையான்னு கேட்டிருக்காரு. அவர் உண்மையா இருந்தா சந்தோஷப்படுவேன். இப்போதைக்கு பொருளை நான் ரிப்ளை பண்ணிடுறேன் அவருக்கு அப்புறமா. இப்படி கேட்டிருக்காங்க, நீங்க வந்துட்டு சில்ட்ரன்ல போன ஒரு ஷார்ட் பிலிம் நடிச்சீங்களாம். அதுல வந்து ஏதோ ஒரு அருமையான ஒரு 10 பொருத்தும் பச்சைக்குன்னு பொருந்துற மாதிரி ஒரு ரோல் பண்ணிருப்பீங்களாம். நான் ரோல் பண்றேன்னு தெரியாம அவர் வந்து சிடி வாங்க வந்தாராம். இல்ல அந்த படத்தை ரீசெண்டா பாத்துருப்பாரு போல இருக்கு. ஆனா நம்ம ஆர்ஜே விக்னேஷ் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. விட்டுப்பட சிடி விக்கிறவங்க அவர் என்னப்போ, அதுக்கு என்னப்போ சிடி விக்கிறத பத்தி தப்பா பேசாதீங்கன்னா, அது பின்னாடி பெரிய ஹிஸ்டரி இருக்கு, தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அது ஹிஸ்டரி இருக்கு பெருசா. நீ நிறைய பாத்துருப்பேன்னு நீங்க. சரி ஓகே. அது அவரோட ஆசை என்னன்னா, அந்த சீன் வந்து நீங்க நடிச்சுக்காட்டு. நாங்க ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டு அதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. மறந்தே போயிட்டேன். அதுல என்ன டயலாக் கூட ஞாபகம் இருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா படமும் இது. என்ன படம் சொல்லு? நான் ஏன்னா கன்னட படம்லாம் பார்க்கணும் வந்தா நான் 1000 சில்லறை மட்டும் கொண்டு. டேய் சாமி படம்டா, மேட்ரு. நான் கமலஹாசன் ஃபேன், நான் புரிஞ்சுக்கணும். டேய் சைனீஸ், கொரியன், இத்தாலி, போர்ச்சுகீஸ் எல்லாமே இருக்குடா. உங்க என்ன படம் சொல்லு? நான் 1000 சில்லறை மட்டும் கூட்டா ப்ளீஸ். உனக்கு என்ன படம்? 1000 சில்லறை மட்டும் கூட்டா ப்ளீஸ். நாய், பூனை, குதிரை, குரங்கு எல்லாம் இருக்கு. ஏய் இந்த கடை வேணாடா, வேற கடைக்கு போறடா. நான் கோழி பிட்டுக்குதா சிப்ப யார மாதிரி கோழி. ஆர்ஜே விக்னேஸ்வரன் எனக்கு வந்துட்டு நம்ம டீம் சார்பா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். எங்களால முடிஞ்ச ஏதோ போட்டோ கடையில் போய் ஆட்டியை போட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அன்புடன் வீடியோட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
ஓ தட்டணுமா? சொல்லுங்க. To you. ஏதோ பொம்மை படம்லாம் போட்டு கொண்டாந்துருக்காங்க. பென்டன் அண்ணன் மூஞ்சியாடா அது சொல்ல படிக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. அம்பாசிடர் எங்க இந்த இங்கே ஓ ஐயோ பத்திக்கிச்சு நாங்க அது and error occurred please try again in YouTube. அதான் நான் தப்பு பண்ணிட்டேன். நான் மியூசியம் இருக்கு அதனால அகைன் ட்ரை இன் யூடியூப். நீங்க தப்பு பண்ணல டைரக்டர் மியூசியம். தேங்க்யூ இரு எனக்கு ரொம்ப புதுசு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நமக்காக ஒருத்தர் ஒர்க் பண்ணி ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வராங்கன்றது நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. ஆனால் கிஃப்ட்டுன்னு சொல்லாம ஃபோட்டோஷாப் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் இப்போ படம் பண்ணி இங்கேயே மாட்டியிருக்கோம். பின்னாடி சொல்லி வச்சிருக்கேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ரீயாக இருந்தப்போ தான் வந்திருக்கேன், எடுத்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ பிஸிலாம் கிடையாது நம்ம. அண்ட் ஐயோ பற்றிக்கிச்சா கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், அதுவும் இன்ஜினியரிங் படித்த யங்ஸ்டர்ஸ். வேலை இருக்கா? நீங்கள் நல்லா ஆங்கரிங் பண்ணுறதா? எல்லாரும் போயிட்டு மியூசியம் இருக்கு படத்தை பாருங்க, ஆதி நடிகாக பாருங்க. ஐயோ பற்றிக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளாக் ஷீப் தமிழ் அண்ட் ஸ்மைல் சேட்டை ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.